ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். நெட் ப்ராக்டிஸ் மெயின் மேட்ச் கேள்விப்பட்டிருப்போம். நெட் ப்ராக்டிஸ் நல்லா இருந்தால்தான் மெயின் மேட்ச்சில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப்பை இன்க்ரீஸ் பண்ண முடியும். கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த விளையாட்டாக இருக்கட்டும், நமக்கு தெரியும் நெட் ப்ராக்டிஸு. ஸோ அதே மாதிரி வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கேம். லைஃப் இஸ் எ கேம், பிளே இட்டுமாங்க. இதில் எது தெரியுமா நெட் ப்ராக்டிஸு முக்கியமானது? ஆன்மீக சாதனைகள் எல்லாம் நெட் ப்ராக்டிஸ். இந்த ஆன்மீக சாதனைகள் எதுக்கு பெரியவங்க கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம உறவோட, நம்ம கணவன் மனைவியோட, குழந்தைகளோட, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆஃபீஸில், பிஸ்னஸில், இந்த சமுதாயத்தில் நம்ம எவ்வளவு தூரம் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு போகிறோம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தான் அந்த ஆன்மீக சாதனைகளை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம அந்த ஆன்மீக சாதனைங்கிற நெட் ப்ராக்டிஸை, அதெல்லாம் நெட் ப்ராக்டிஸ் தான். ஏன் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ தான் இதெல்லாம் பண்ண போகிறோம். மிஞ்சி போனால் 2 மணி நேரம் சத்சங்கம் இருக்கட்டும், நாமஜபமாக இருக்கட்டும், யோகாவாக இருக்கட்டும், பிராணாயமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், சேவை பண்ணுறதா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே ஒரு பார்ட் ஆஃப் த டயத்தில் தான் நம்ம பண்ண முடியும். மீதி நேரம்லாம் நமக்குன்னு சுதர்மம் இருக்குது, கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் பண்ணும் பொழுதோ, கிரைசிஸ் வரும் பொழுதோ, சவால்கள் நிறைய வரும் பொழுதோ நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியுமா? அதான் ஒரிஜினல் மேட்ச்சு. அப்போ இது ஸ்ரத்தையோடு நம்ம நெட் ப்ராக்டிஸை பண்ணினோம்னா நம்மளுடைய மெயின் மேட்சை ஈஸியாக நம்ம விளையாடலாம். அதான் இம்பார்ட்டன்ட் திங். நிறைய இடத்துல ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். மற்றவர்களுடைய இதயத்தை, அன்பை. ஸோ நம்ம பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கணும்? மற்றவர்கள் நலனுக்காக இருக்கும் பொழுதோ அந்த பிரார்த்தனையுடைய பவர் ஜாஸ்தி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நமக்காக எப்பொழுதும் சுயநலத்துக்காக பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும். அம்மா கிட்ட குழந்தை கேட்குற மாதிரி கேட்கலாம். பட் நம்ம அதுலேயே நின்றுடக்கூடாது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம ஆன்மீகத்தை பண்ணக்கூடாது. வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது, கோவிலில் வந்து உட்காந்து எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறோம். நோ, அதெல்லாம் எஸ்கேபிசம் பேர். நம்ம லைஃப்பை ஃபேஸ் பண்ணி ஆகணும். விட்டு கொடுத்தாச்சுன்னா சரியாக போயிடும். பெஸ்ட்டு திங்கை பண்ணிட்டு போனால் எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னால் எல்லாமே கிடைக்குங்கிற அந்த உண்மையில நம்ம நினச்சி நிற்கணும். ஸோ இன்னிலேருந்து நெட் ப்ராக்டிஸை நல்லா பண்ணணும். யாராவது கோவிலுக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகளையும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த டயத்தில் மட்டும் ஒழுங்காக இருப்பாங்க. அது என்ன அர்த்தம்? இன்னும் அவங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. ஏன் நடக்கலை? புரிதல் இல்லாமல் அந்த ஆன்மீக சாதனைகளை பண்ணுறாங்க. புரிதல் இருந்தாலும் ஏன் சில பேர் மாற மாட்டேங்கிறாங்க? அது சரியாக ப்ராக்டிஸ் பண்ணலை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. லைஃப் இஸ் எ கேம், பிளே இட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இன்க்ளூசிவ் ப்ராசஸுக்கு போகலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் அது கம்பல்சரி கான்சியஸ்னஸ். அகாமடேட் பண்ணினால் அது நல்லது. எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி இன்க்ளூட் பண்ணி வாழ்ந்தால் வாழ்க்கை ரொம்ப அருமையான ஒரு கேமாக இருக்கும். வின் பண்ணிக்கிட்டே போகலாம். இறைவா நன்றி.